எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கம் போல அவரது குணத்தை காண்பித்திருக்கிறார். அவர் நம்பிக்கை தன்மை இல்லாதவர், நம்பகத்த தன்மை இல்லாதவர் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்விக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி அதிமுக கூட்டணியில் சேரும் என்று திரு இபிஎஸ் அவர்கள் நேத்து கேட்டிருந்தார், சொல்லியிருந்தார். இது பிஜேபி கொடுக்கப்படக்கூடிய மெசேஜ். இன்னைக்கு விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்ட பொழுது அந்த சீக்கிரட் எல்லாம் சொல்ல முடியாது. அமித்ஷாட்ட டைரக்டா போய் பேசியிருக்கலாம். அண்ணாமலை சொன்ன மாதிரி நீங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னா அமித்ஷாட்ட போய் சொல்லுங்க. அவர் பாஜக பங்கு வகிக்கும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப நீங்க கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னா அதிமுக பெரும்பான்மை பெறும், அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்காது, பிஜேபிக்கு குறைவான இடங்கள் தான் தரும். இல்லை என்று சொன்னால் உங்கள் கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்று சொன்னால், ஒன்ஸ் ஊழலை எதிர்க்கக்கூடிய அந்த இமேஜ் விஜய்க்கு சுக்குநூறாக உடையும். விஜய் இப்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 6-8% வாக்கு வங்கி கூட வாங்க முடியாத நிலை விஜய்க்கு ஏற்படும். விஜய்க்கு ஆல்ரெடி கல்ட் ஃபிகரு, நீங்க தான் சிஎம் வேட்பாளர், நாம் தனித்து நின்றே 234 தொகுதியிலே 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் என்ற ஒரு மாயை பிம்பத்தை சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று பிளாக்கார்டில் வச்சுக்கிட்டு சாரி கேளுங்க என்று சொல்லக்கூடிய பேச்சு நடத்துறார் என்றால் அவர் என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தற்குறியாக இருந்தால் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இவர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சொல்கிறார். இவர் அதிமுகவை காப்போம், அமித்ஷாவிடமிருந்து மீட்போம் என்று தான் சொல்லியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை நிராகரிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கப்பட்டால்தான் அதிமுக மீண்டும் உயிர் தெழும். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன்ராஜ் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்ப்பா சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்றைய காலையில் ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருந்தாங்க. அதில் கூட்டணி சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது தாவேகாவுக்கு உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது அது அப்பட்டமாக மறுக்காமல் கடந்து சென்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி கூட ஏன் எங்க கூட்டணிக்கு வரக்கூடாது, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் ஒரு சேர எங்க அதிமுக அணியில ஒரு சேரணும், அப்பதான் தோற்கடிக்க முடியும் திமுகவா அப்படின்னு சொல்லி தாவேகாவையும் ஆமோதிக்கும் விதமாக அதை மறுக்காமல் கடந்து சென்றிருக்கிறார். நாம் தமிழரும் கூடுதலாக எங்கள் கூட்டணிக்குள் வர வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கம் போல அவரது குணத்தை காண்பித்திருக்கிறார். அவர் நம்பிக்கை தன்மை இல்லாதவர், நம்பகத்த தன்மை இல்லாதவர் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு விசிகாவை கூப்பிடுவது, கம்யூனிஸ்டை கூப்பிடுவது என்று சொன்னால் அவர்கள் இருவருமே பிஜேபியுடன் எந்த காலத்திலும் எப்போதும் உறவு கிடையாது என்று சொன்னவர்கள். அதிமுக தனித்து நிற்கும் பொழுதே 2024 தேர்தலில் அவர் அவர்கள் இவரதை இனிமேல் 24லும் கூட்டணி இல்லை, 26லும் கூட்டணி இல்லை, 31லும் கூட்டணி இல்லை என்று சொன்ன எடப்பாடியை அவர்கள் நம்பவில்லை. எனவே அப்படியே அப்போதே நம்பவில்லை, இவர் தனியாக இருக்கும் போதே நம்பவில்லை, அதிமுக தனியாக களம் காணும் போதே நம்பவில்லை என்றால் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எப்படி நம்புவீர்கள் என்று விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் இந்த இபிஎஸ்னுடைய அழைப்பை நிராகரித்து விட்டார்கள். இதற்கு அடுத்து இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்விக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி அதிமுக கூட்டணியில் சேரும் என்று திரு இபிஎஸ் அவர்கள் நேத்து கேட்டிருந்தார், சொல்லியிருந்தார். அப்ப பிரம்மாண்டமான கட்சி என்று சொன்னால் அதிமுகவை விட பிரம்மாண்டமான கட்சி திமுக, திமுகவை விட பிரம்மாண்டமான கட்சி அதிமுக தான். அதுக்கு மேல எந்த கட்சியும் பிரம்மாண்டமான கட்சி இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஒருவேளை திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரான்னு தெரியல. இது பிஜேபி கொடுக்கப்படக்கூடிய மெசேஜ். இன்னைக்கு விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று கேட்ட பொழுது
யூ அது வந்து அந்த சீக்ரெட் எல்லாம் சொல்ல முடியாது என்று அவர் சொல்வதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இவர் பிஜேபியை கடைசி நேரத்தில் டிச் பண்ண போகிறார் என்ற முடிவை எடுத்து விட்டார் என்றுதான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால், அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து இபிஎஸ்ஐ மிரட்டி கூட்டணிக்கு ஹோட்டலுக்கு அழைத்து வந்து சென்னையிலே அவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவரை பேச விடாமல் உட்கார வைத்து என்டிஏ கூட்டணி ஆட்சி நடைபெறும், அது இபிஎஸ் தலைமையில் நடைபெறும் என்று அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கடுத்து ஹிந்தியில் சொன்னார், அதை தமிழ் படுத்தினார்கள். அது புரியல ஏபிஎஸ்க்கு. உடனே இது எதுவும் பேசாமல் இருந்தார். ஒருவேளை இங்கே இந்தியும் புரியல தமிழும் புரியலன்னு தெரியல. ரெண்டாவது மதுரை மாநாட்டில் வந்து இபிஎஸ் இது அமித்ஷா வந்து அங்கும் வந்து சொன்னார், இது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடைபெறும் என்று சொன்னார். அப்போ அங்கேயும் தமிழ் படுத்தி பேசினார்கள், அதுவும் புரியல இபிஎஸ்க்கு. நாங்கள் அதிமுக தலைமையில் கூட்டணி கமா ஆட்சி என்று அவர் மாற்றி பேசினார். கூட்டணி தான், ஆனால் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி இல்லை, ஆட்சி வேற அரசாங்கம் வேற என்று. இது அடுத்த இது சரி, இது புரியல, இபிஎஸ்க்கு புரிய வைக்கணும்னு அமித்ஷா என்ன பண்ணாரு, தினத்தந்தி தினமலர் நாளிதழ்களை அழைத்து தமிழிலே தெளிவாக கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொன்னார். என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அதிமுக தலைமையில் நடைபெறும், அதில் வந்து பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி என்று எடப்பாடி இது அமித்ஷா சொன்னார். அப்போ தமிழ் பேப்பரும் படிக்க தெரியாது போல தெரியுது எடப்பாடிக்கு. அப்போ அது வந்து மௌனம் காத்தார், அவர்கள் மௌனம் காத்தார். சரி, அதுக்கப்புறம் வந்து பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை என்ன சொன்னார், இப்போ நேற்றா 2 நாளைக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார், எனக்கு தலைவர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார், தினத்தந்தி தினமலர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் கூட்டணி பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், அந்த கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று சொன்னார். அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார், எடப்பாடி இல்லை, எடப்பாடி பேர் இல்லை. இதை வந்து அண்ணாமலையும் உறுதிப்படுத்தியிருக்கார். நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, 2026 தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் எங்களுக்கு முக்கியம். எனவே வந்து அமித்ஷா சொன்னதுபடி எங்களது வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டார் அவர். அப்போ என்னாச்சு அப்படின்னா, இவர்களோடு கூட்டணி, நான் கூட்டணி கிடையாது, நான் சொன்னதான் கூட்டணிக்கு தலைவர் என்று புரியாதது போல இவர் அதை அமித்ஷாவுக்கு டைரக்டாக சொல்லலாம், கூட்டணி ஆட்சி கிடையாது, அமித்ஷாட்ட டைரெக்டாக போய் பேசியிருக்கலாம். அண்ணாமலை சொன்ன மாதிரி நீங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னா அமித்ஷாட்ட போய் சொல்லுங்கள், அவர் பாஜக பங்கு வகிக்கும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னா அதிமுக பெரும்பான்மை பெறும், அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்காது, பிஜேபிக்கு குறைவான இடங்கள் தான் தரும், இல்லை என்று சொன்னால் உங்கள் கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஏனென்று சொன்னால் இவர் ஏற்கனவே அதிமுகவை அடகு வைத்து விட்டார், இனிமேல் அதிமுக தேராது. பிஜேபியுடன் கூட்டணி வைத்த எந்த கட்சியும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அது வந்து சிவசேனாவாக இருக்கட்டும், அது வந்து நிதிஷ்குமார் கட்சியாக இருக்கட்டும், அது அகாலிதளமாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளையுமே வந்து நவீன் பட்நாயக்காக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளையுமே உள்வாங்கி தோற்கடித்து கூட்டணி கட்சிகளை ஒழித்து அழித்தது தான் பிஜேபியுடைய வரலாறு. இப்போ அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது சொந்த நலன்களுக்காக, தனது மகனுக்காக, தனது சம்பந்தியை காப்பதற்காக, தன் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களை காப்பதற்காக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வட்டாரங்களாக மாறிப்போன அமைச்சர்கள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இபிஎஸ் இன்றைக்கு வந்து வெளிப்படையாக பேச தைரியம் இல்லாமல் கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அதிமுக ஒருபோதும் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளாது, பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லுவதற்கு தைரியம் இல்லாத எடப்பாடி இப்பொழுது தாவேகாவுடன் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, அது வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் வந்து வெளிப்படுத்த மாட்டோம், இதை நாங்கள் கடைசி வரை வைத்திருப்போம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், இது பிஜேபிக்கு விடுக்கப்பட்ட மறைமுகமான எச்சரிக்கை. கடைசி நேரத்தில் பிஜேபி கூட்டணியை வந்து உதறி தள்ளிவிட்டு இவர் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பார் என்றுதான்
இது வந்து உண்மையாலே இது நடக்கும். ஏனென்று சொன்னால் தாவேகா விஜய் அவர்கள் ஒரு வெற்று அரசியல்வாதியாக, ஒரு ஹாலோ அரசியல்வாதியாக, ஒரு அரசியலை புரிதலற்ற தன்மையுடன், அரசியல் தெளிவில்லாமல் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வீணடித்து தனக்கு பக்கத்திலே ஆட்களை பணம் கொடுத்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைத்திருக்கிறார். பணம் வாங்கி கொண்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வைத்திருக்கிறார். ஒரு அரசியலின் அரிச்சுவடி தெரியாத ஒருத்தர் ரசிகர் மன்ற தலைவரை ஜெனரல் செக்ரட்டரியாக வைத்துக்கொண்டு, இவர் ஒரு IRS அதிகாரியை வைத்துக்கொண்டு, இவர் மக்கள் மத்தியிலே வந்து இவரது பேச்சு எந்த விதமான அரசியல் புரிந்துணர்வு இல்லாமல், அரசியலை பற்றி படிக்காமல், அதை பற்றி சிறிதளவும் ஒரு ஆராய்ச்சியில் இல்லாமல், தனக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை சரியான ஸ்கிரிப்ட் தானா என்று கேள்வி கேட்டு சரியான பதிலை கூட வாங்க தெரியாத ஒரு விஜய் இன்றைக்கு வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் தான் கூட்டணி என்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது, திமுகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதிமுகவை பற்றி இவர் ஒரு வார்த்தை பேசவில்லை, இதுவரை பேசவில்லை. காரணம், பிஜேபி எப்படி அதிமுகவை அழித்து அதிமுகவை 3ஆக 4ஆக பிளந்து அதிமுகவை அழிக்க துடிக்கிறதோ, விஜய் வந்து அதிமுகவோடு நேச உணர்வோடு அதிமுகவை பற்றி குறை சொல்லாமல் அதிமுக தொண்டர்களின் வாக்கை வாங்குவதற்கான மறைமுக முயற்சி தான் விஜயுடைய முயற்சி. அந்த முயற்சியை தன் சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி, தனியாக கூட்டணி அமைக்க தைரியம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே பெரிய கட்சியாக இருந்தது. தனித்தன்மையுடன் தனியாக போட்டியிட்டு ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை வெற்றி பெற வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி, 44% வாங்கிய பெரிய கட்சி, 24% பிஜேபியுடனும் நாம் தமிழரிடனும் திமுகவிடனும் அந்த வாக்குகளை இழந்து இன்றைக்கு 20% கட்சியாக மாற்றி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர், நம்பிக்கை இல்லாதவர், இவரை சிறிதும் நம்ப முடியாது. இன்றைக்கு பிஜேபி, அமித்ஷா பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் இவர் என்னன்னா தனி ரூட்டு போடுறாரு. விசிகாவை கூப்பிடுறாரு, கம்யூனிஸ்ட் கூப்பிடுறாரு, தாவேகாவை கூப்பிடுறாரு, நாம் தமிழரை கூப்பிடுறாரு. அப்ப இவர்கள் எல்லாரும் எப்படி பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அவரிடம் வருவார்கள்? நாம் தமிழர். எனக்கு என்ன கேள்வினா சார், திரு விஜய் அவர்கள் வந்து இதுவரை நீங்கள் சொன்னது போல அதிமுகவை பெரிதாக விமர்சனமே முன்வைக்கல. ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார். சில சமயங்களில் பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகளே சில விவகாரங்களில் அதிமுகவோடு ஒப்பிட்டு சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். இப்போது இவர் நாங்கள் வந்து அந்த யுத்தியை வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடியார் அவர்கள் சொன்னதனுடைய விளைவு ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் திரு விஜய் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றனவா? டிசம்பர் ஜனவரி மாதத்திலே வந்து நம்ம கலட்டி விட்டுறலாம் பிஜேபியை அப்படிங்கிற ஒரு முன்முடிவோடத்தான் வந்து திரு எடப்பாடி அவர்களும் தாவேகா விஜய் அவர்களும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து விஜய் சைட்ல இருந்து ஆதவர்ஜுனா இதற்கான முயற்சியை முன்னெடுத்து, விஜயனுடைய டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால அந்த முயற்சி கைவிடப்பட்டது. 1000 கோடி கேட்டிருக்காங்க, 117 சீட்டு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் இருப்போம் 2.5 வருஷம், இன்னும் நீங்கள் 2.5 வருஷம் இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை நிற்கிறது. இல்லை தொடர்ந்து ஏதோ ஒரு வழியில் எப்படியாவது வந்துடலாமான்னு பேசுகிறாங்க. எடப்பாடி ஒரு முதலமைச்சர், விஜய் ஒரு முதலமைச்சர் அப்படின்னா 2 முதலமைச்சர் இருக்கு, சட்டத்தில் இடம் கிடையாது. ஒன்று துணை முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்போ நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு இவங்க விஜய் சொல்லிட்டு எடப்பாடி எப்படி அவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்குவாங்க? அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ள வந்து கூட்டணி என்பதை காட்டிலும் சீட் ஷேரிங் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த தொகுதியெல்லாம் நீங்கள் நின்றுக்கங்க, நாங்கள் இந்த தொகுதியில் நிற்கலை, இந்த தொகுதியில் நீங்கள் நின்றுக்கங்க, நம்ம வந்து ஜெயிச்சு வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். நாங்கள் வந்து கூட்டணி கிடையாது, சீட் ஷேரிங் அண்டர்ஸ்டாண்டிங் என்று அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி கூட உருவாகலாம். அப்படி வரும் பொழுதும் விஜய் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ஊழலை எதிர்க்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து விஜய்க்கு சுக்குநூறாக உடையும்.
விஜய் வந்து இப்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 6-8% வாக்கு வங்கி கூட வாங்க முடியாத நிலை விஜய்க்கு ஏற்படும். விஜய் தனித்து நின்றால், விஜய் தனிப்பட்ட ஒரு கூட்டணி அமைத்து விஜய்க்கு கட்டுப்படக்கூடிய கட்சிகளை சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால், ஒருவேளை விஜய் பிஜேபி அதிமுக கூட்டணி தொடர்ந்தால் அந்த கூட்டணியை 3ஆம் இடத்திற்கு தள்ளி விஜய் 2ஆம் இடத்திற்கு வரலாம். எப்படிப்பட்ட கூட்டணி அமைந்தால், அதாவது விஜய் ஓபிஎஸ் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து, இல்லைன்னா அதிமுக உரிமை மீட்பு குழு கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து, அந்த கட்சி டிடிவி தினகரன், தேமுதிக, பாமக போன்ற சபார்டினேட் ஃபோர்ஸஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக நின்னார்னா ஒருவேளை வந்து 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு வந்து ஆல்ரெடி வந்து கல்ட் ஃபிகரு, நீங்க தான் சிஎம் வேட்பாளர், நாம் தனித்து நின்ற 234 தொகுதியிலே 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம் என்ற ஒரு மாயை பிம்பத்தை இந்த அரசியல் வகுப்பாளர்கள், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஜானவராயசாமி, இந்த ஆதவர்ஜுனா, இந்த பிகே, இந்த ஐஆர்எஸ் அதிகாரி, இந்த புஷியானந்த் இவர்களெல்லாம் வந்து ஒரு மாய பிம்பத்தை, ஒரு காணல் நீரை விஜயின் தலையில் ஏற்றி இப்பொழுதே அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்ற கனவோடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் ஒரு வந்து அரசியலில் ஒரு 2026 தேர்தல் அவருக்கு ஒரு சரியான நிலைமையை எடுத்துரைக்கும், சரியான பாடத்தை, அரசியல் பாடத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கும். அரசியல் என்பது சினிமா அல்ல, அரசியல் என்பது சினிமா வசனம் எழுதி கொடுத்து பேசுவதல்ல. அரசியல் என்பது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் புரிந்து மக்களோடு மக்களாக கலந்து ஆணவத்தை ஒழித்து, அகங்காரத்தை ஒழித்து, ஆணவ பேச்சை குறைத்து, அன்போடு மக்களோடு மக்களாக கலந்து அவர்கள் பிரச்சனைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நம்பிக்கையை முதலில் பெற வேண்டும். அந்த நம்பிக்கை பெற்றால் மட்டுமே மக்களின் இதய சிம்மாசனத்தில் ஏறி 30% மேலே வாக்கு வாங்க முடியும் என்ற நிலைமையை விஜய் 2026 தேர்தலில் உணர்வார். அதுவரை விஜய் அவர்களும் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காசுக்காக பிழைப்பு நடத்தக்கூடிய கூட்டமும் விஜயை வந்து கல்ட் ஃபிகர் என்று சொல்லி அவரை மக்களோடு தொண்டர்களோடு இருந்து ஒதுக்கி வைத்து, ஏன்னா அவர் கற்றுக்க மாட்டார், நீங்கள் குறைஞ்ச நிமிஷம் பேசினா போதும், நீங்கள் கல்ட் ஃபிகரு, நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களை இது பண்ணாலே போதும் என்று சொல்லி அவரை ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் செய்வதே அவர் கூட இருப்பவர்கள் தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு கல்ட் ஃபிகர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஐடியாலஜி இல்லாத கல்ட் ஃபிகரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எம்ஜிஆரை தவிர, எம்ஜிஆர் ஐடியாலஜியோட வந்தார், திமுகவில் உழைத்தார், காங்கிரஸில் இருந்தார், திமுகவில் உழைத்தார், 20 ஆண்டு காலம் உழைத்தார், அதிமுகவை தோற்றுவித்தார், மக்களோடு நேசித்தார், என்ன சொன்னாரோ அதை செய்தார், மக்களோடு எப்படி நடித்தாரோ அதே மாதிரி வாழ்ந்தார், மக்களின் ஏழைகளின் இதய சிம்மாசனத்தில் எம்ஜிஆர் இருந்தார். எனவே அவரோடு தன் சொந்த கட்சி ரசிகனது வீட்டு கல்யாணத்துக்கு போகாத விஜய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறாரு, ஃப்ளைட்ல போறாரு, ஏன்னா அவர் கூட நடித்தவர், அது தவறு இல்லை, போகலாம். அடுத்து வந்து ஜேபிஆர் மேரேஜ், அதாவது உயர்ந்த வசதி படைத்தவர்கள் திருமணத்திற்கு செல்லக்கூடியவர், சொந்த கட்சி உனக்காக உயிர் விட்ட தொண்டனின் வீட்டுக்கு நீ போகல. யாருக்கு போன? எங்கெல்லாம் ஊடக வெளிச்சம் இருக்கிறதோ, அனிதாவிற்கு ஊடக வெளிச்சம் இருந்தது, உடனே அனிதாவை போய் பார்த்தார். ஜெயராக்ஸ் பென்னிக்ஸ் இறந்த போது ஊடக வெளிச்சம் இருந்தது, உடனே அங்கு சென்று பார்த்தார். துப்பாக்கி சூட்டில் அஜித்குமார் இல்லத்திற்கும் சென்றார். இப்போது அஜித்குமார் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். எங்கெல்லாம் ஊடக வெளிச்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்லக்கூடிய நடிகராகத்தான் இந்த தாவேகாவுடைய தலைவர் விஜய் செயல்பட்டிருக்கிறாரே ஒழிய, எடப்பாடி ஆட்சியில் 478 லாக்அப் டெத்து, போலீஸ் எக்ஸஸ் மரணம் நடந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் 24 போலீஸ் லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கிறது. இந்தியா முழுக்க 2016 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 11,200 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கிறது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 2,580 மரணங்கள் நடந்திருக்கிறது. ஓகே, அப்ப இது வெளி மாநிலத்தை விடுங்க, தமிழ்நாட்டில் 478 மரணங்கள் நடந்திருக்கிறது என்ற விவரமே தெரியாத விஜய் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும்? அதை பத்தி பேசவே தெரியாத விஜய் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும்? சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று பிளாக்கார்டில் வச்சுக்கிட்டு சாரி கேளுங்க என்று சொல்லக்கூடிய பேச்சு நடத்துறார் என்றால் அவர் என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, என்ன பேசணும்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அரசியல்
தற்குறியாக இருந்தால் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப இப்படிப்பட்டவரை இப்ப இவரோடு கூட்டணி வைத்து அதிமுகவை கரையேற்ற வேண்டும் என்று எடப்பாடி துடிக்கிறார் என்று சொன்னால், அதிமுகவில் இருந்து அனைவரையும் நீக்கிவிட்டு, சசிகலாவை நீக்கிவிட்டு, உங்களை தேர்ந்தெடுத்த சசிகலாவுக்கு துரோகம் செய்து சசிகலாவை நீக்கிவிட்டு, டிடிவி தினகரனை நீக்கிவிட்டு, ஓபிஎஸ் உங்கள் ஆட்சியை 4.5 வருடம் காட்டி காத்து கொடுத்த ஓபிஎஸ்ஸையும் தூக்கி எறிந்துவிட்டு, அதிகாரத்தோடு, ஆணவத்தோடு, திமிரோடு மக்களின் எண்ணங்கள் புரியாமல், திராவிட சித்தாந்தம் என்றாலே என்னவென்று தெரியாது, அது புராணம், அதை ஆராய்ச்சியாளர்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இவர் எப்படி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை ஏற்று வழிநடத்துவார்? இவர் எப்படி ஜெயலலிதாவின் லட்சியங்களை நிறைவேற்றுவார்? ஆளுமையோடு செயல்படுவார்? இவரது பேச்சு எதுவுமே மக்களை அட்ராக்ஷன் செய்யவில்லை. இவரை சுற்றி ஆர்எஸ்எஸ் கும்பல், பிஜேபி கும்பல் எழுதி கொடுப்பதை வாமிட் பண்ணி, இந்து அறநிலையத்துறை சேர்ந்த கல்லூரிகள் ஏன் கட்டுகிறீர்கள், அது கோயிலுக்கெல்லவா செலவிட வேண்டும் என்று ஒரு முதலமைச்சராக இருந்து இந்து அறநிலைய கல்லூரி, பழனியாண்டவர் கல்லூரியை துறந்து வைத்த எடப்பாடி, அதனுடைய வரலாறே தெரியாதவர், பக்தவத்சலம் காலத்திலே இதற்கென்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அடுத்து வரக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் இந்து அறநிலையத்துறை கல்விக்காக கல்லூரிகள், மருத்துவமனைகள் கட்டி அவர்கள் சேவை செய்து கொண்டு வருவதை தெரியாமல் ஆர்எஸ்எஸ் எழுதி கொடுத்த வார்த்தையை பேசியவர் ஆர்எஸ்எஸ் பழனிசாமி அவர்கள். ஸோ இப்படிப்பட்ட மாறியவரை மக்கள் எப்படி நம்புவார்கள்? நம்பிக்கை தன்மை இழந்து விட்டால், நம்பகத்தன்மை இழந்து விட்டால், வார்த்தையில் எந்த விதமான மக்கள் சரியான பாடத்தை, தகுந்த பாடத்தை எடப்பாடி பழனிசாமிக்கும் தன்னை ஆர்எஸ்எஸ்க்கு தனது சொந்த லாபங்களுக்காக, ஊழலை மறைப்பதற்காக, ஊழலிலிருந்து தப்பிப்பதற்காக எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஆர்எஸ்எஸ்ஸின் பின்புலத்தோடு, பிஜேபியின் பின்புலத்தோடு அதிமுகவை ஆர்எஸ்எஸ் அடிமை திமுகவாக மாற்றிவிட்டார்கள். அமித்ஷா திமுகவாக மாற்றிவிட்டார்கள். இவர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சொல்கிறார். இவர் அதிமுகவை காப்போம், அமித்ஷாவிடமிருந்து மீட்போம் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை நிராகரிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கப்பட்டால்தான் அதிமுக மீண்டும் உயிர் தெழும். எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் பிஜேபியுடன் சேர்ந்து சேர வேண்டும் என்று துடித்தார்களோ அந்த அமைச்சர்கள் அனைவருமே தோற்கடிக்கப்பட வேண்டும். தோற்கடிக்கப்பட்டால் அதிமுகவிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக புறந்தள்ளப்பட்டு, எம்ஜிஆர் உருவாக்கி கொடுத்த உயிலின்படி தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நீதிமன்ற உத்தரவின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் அதிமுக உயிர் பெற்று திராவிட சிந்தனைகளையும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் சிந்தனைகளையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அதிமுக முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமியும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களான ஆர்எஸ்எஸ்ஐ, பிஜேபியை நம்பியிருக்கக்கூடிய கோஷ்டிகளும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே தோற்கடிக்கப்பட வேண்டும். இதை அதிமுக தொண்டர்கள் உறுதி செய்வார்கள். மக்கள் தோற்கடித்து விட்டார்கள், மக்கள் அவர்கள் பக்கம் இல்லை. இதை அதிமுக தொண்டர்கள் உறுதி செய்வார்கள். நம்பகத்தன்மை அற்ற எடப்பாடி பழனிசாமி நம்பி விசிகா வராது, காங்கிரஸ் வராது. ஓகே சார், நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த அந்த பேட்டியினுடைய பின்னணி அரசியல் சார்ந்த பல விவகாரங்கள் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். மிக்க நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.